ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் பின்பஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 2023 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் 2024 மார்ச் 31 வரைக்கும் ஒரு 12 லட்ச ரூபா கேபிட்டல் யூஸ் பண்ண ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஜீரோதாவோட கன்சோல்னு சொல்லிட்டு, இந்த ஜீரோதாவோட கன்சோலில் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது டேபுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே ஈக்விட்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து டேட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி. அதே மாதிரி டூ டேட் பார்த்தீங்கன்னா அப் டு 31 மார்ச் 2024. இந்த டேட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், ஸோ ஈக்விட்டியில் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், எஃப்என்டோவில் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், கரன்சியில் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், கமோடிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ இது எல்லாத்துலேயும் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக்ஸாக பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் எந்த டிரான்சாக்ஷனும் இதில் பண்ணலை. ஸோ ஜீரோ டிரான்சாக்ஷன், அதனால் இதில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஜீரோவாக காட்டுது. ஸோ அடுத்தபடியாக எஃப்என்டோ செக்மெண்ட், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் நம்ம லாஸ்ட் 1 இயரில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2,92,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 25,800 சம்திங் வந்துட்டு சார்ஜஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்க 2,66,291. ஸோ இந்த ப்ராஃபிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க கரன்சி மார்க்கெட்டில். ஸோ கரன்சி மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். ஸோ கரன்சி மார்க்கெட்டில் லாஸ்ட் 1 இயரில் 11,385 ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த 2 செக்மெண்ட் முடிஞ்சது. ஸோ இதில் ஒரு 11,385, அதுக்கப்புறம் ஸோ 11,300 வச்சுக்கலாம். இங்கே ஒரு 2,66,000. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2,77,000, 2,77,500 வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 2,77,500 மேலேயே வருது, 500 வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக கமோடிட்டி மார்க்கெட்டில். ஸோ கமோடிட்டி நாங்கள் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ கமோடிட்டியில் ஜீரோ. ஸோ ரிப்போர்ட் வந்து எம்டியாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இந்த அக்கௌண்ட்டில், இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எதுவும் பை பண்ணலை. அடுத்து வரக்கூடிய ஃபைனான்ஷியல் இயர்ஸில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பை பண்ணி ப்ளஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்கௌண்ட்டில் நம்ம 2,77,500 ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை 12,000 ருபீஸ் போட்டுக்கலாம். ஸோ 12 lakh ருபீஸ் கேபிட்டல் யூஸ் பண்ணதுனால 12,000 1% ஆயிடுச்சு. ஸோ 1% போட்டால் 23.125% வந்து ROI வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வரக்கூடிய ஃபைனான்ஷியல் இயரில் இந்த அக்கௌண்ட்டில் மந்த் வைஸ் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.